ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிச்சன் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இதோட ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்துடலாம். மோர் தென் 150 வெரைட்டிஸ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் இருக்கு. அதுல மெயினா 5 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. ஆஸ்டெனிட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஃபெரிட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், டியூப்ளெக்ஸ், மார்டன்சிட்டிக் அண்ட் பிரிசிபிடேஷன் ஹார்டனிங் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு 5 டைப் இருக்கு. இதுல நமக்கு தெரிஞ்ச 208 கிரேடும் 304 கிரேடும் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்டெனிட்டிக் அப்படிங்கிற கிரேட் கீழே வருது. அதே மாதிரி இதுல வந்து 400 கிரேட்ஸும் வந்து இருக்கு. அது வந்து மெடிக்கல் கிரேட்ல வந்து வந்துடும். சோ ஃபார் இதுதான் வந்து கிரேட் வைஸ் இருக்கு. ஸோ இதுல நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கிறதுனால நம்மள வந்து ஈஸியா ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நம்மளும் ஏமாந்து போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நாங்க வந்து என்னோட கிச்சனை டிசைன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஆல்ரெடி ஜிண்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிராண்டு, இவங்க தான் மெயினா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல வந்து கிச்சனா ரெடி பண்ணி தராங்க. இவங்க கிட்ட நாங்க வந்து கொட்டேஷன் கேட்டிருந்தோம். அதே மாதிரி இவங்களோட மாடல் வந்து ஹிப்போல இருந்தது. ஸோ நான் அதையும் வந்து காற்று பாருங்க. இது ஃபுல்லாவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். கிட்ட போயிட்டு நம்ம பார்க்கும்போது தான் தெரியுது அது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ நீட் ஃபினிஷோட உங்களுக்கு வந்து பியூ பெயிண்ட் பண்ணி அவ்வளோ ப்ராப்பராக வந்து உங்களுக்கு அதில் செட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ இதனால தான் வந்து நாங்கள் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போகலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தாட்டை வந்து வச்சுருந்தோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம லோக்கலாக வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிச்சன் வந்து பண்ணி தராங்க இல்லையா, அவங்கள என்னென்ன மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிச்சன் போகலாமா வேணாமா அப்படிங்கிறத ஃபைனலாக பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம நார்மல் ஷாப்பில் என்னென்ன வச்சுருக்காங்கன்னா ஒரு 3 கேட்டகரிஸ் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா கேர்கஸ் வந்து எம்எஸ்லையும் வெளியே அவுட்டரில் வந்து 208 கிரேடும் கொடுக்குறாங்க. எம்எஸ் அப்படின்னா என்னென்னா வேற ஒன்றும் இல்லை, மைல்டு ஸ்டீல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம பீரோ இதெல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் தான் வந்து எம்எஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் கிரேட் வந்து பாத்தீங்கன்னா இன்னர் சைடு வந்து 208 கிரேடும் அவுட்டர்ல வந்து 304 கிரேடும் வந்து கொடுக்குறாங்க. தேர்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து 304 கிரேட்ல வந்து பில் பண்றாங்க. ஸோ இந்த 3 கேட்டகரி தான் வந்து மேஜரா இருக்கிறது. ஸோ இதை பொறுத்து தான் வந்து ப்ரைஸும் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ நீங்க என்ன மெட்டீரியல் வந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத வச்சுதான் உங்களுக்கு ப்ரைஸுமே வந்து அது இன்க்ரீஸ் ஆகுறதா டிக்ரீஸ் ஆகுறதா அப்படிங்கிறது வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து மாறும். இதுல எம்எஸ் அப்படிங்கிறது 100% துரு பிடிக்கும், அதுல டவுட்டே வேண்டாம். நெக்ஸ்ட் 208 கிரேடு, இதுவும் தண்ணி போட்டா கண்டிப்பா துரு பிடிக்கும். தேர்டா இருக்கிறதா 304, இது துரு பிடிக்கும் பட் ரொம்ப லேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து 3த்துக்கும் வந்து இருக்கிற வித்தியாசம். பட் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னா 100% துரு பிடிக்காது அப்படின்னு யாருமே கிளைம் பண்ண மாட்டாங்க. நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து அது துரு பிடிக்குமா பிடிக்காது அப்படின்றதே வந்து சொல்ல முடியும். ஸோ யாரும் வந்து 100% துரு பிடிக்காது அப்படின்லாம் வந்து கிளைம் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா துரு பிடிக்கும் தான், அதை நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது தான் பாயிண்ட். பிரைஸ்மே வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ் பிளஸ் 208 கிரேட் மிக்ஸ் பண்றது 1500 rupees ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு செகண்ட் கேட்டகரியில இருக்கிற 208 அண்ட் 304 கிரேட்ல இருக்கிறது ஒரு 2500 அப்படின்னும், 304 கிரேட் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 3500 இருந்து 4500 வரைக்கும் வந்து பர் ஸ்கொயர் ஃபீட்க்கு சார்ஜ் பண்றாங்க. இதுல நீங்க பெட்டரா நீங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிச்சன் தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தி பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா 304 கிரேட்ல ஃபுல் பாடியில வந்து ரெடி பண்றதுதான் வந்து பெட்டர். இல்ல அப்படின்னா அது கொஞ்சம் ரிஸ்கான விஷயம் தான். ஏன்னா துரு பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு கிச்சனை பொறுத்த வரைக்கும். நான் சொன்ன மாதிரி ஜிண்டால் அப்படிங்கிற பிராண்ட் நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து 304 கிரேட்ல தான் இப்போ பில்ட் பண்றாங்களாம். பட் ப்ரீவியஸா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுமே 208 கிரேட் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் கஸ்டமர் சைட்ல இருந்து வந்து நல்ல ப்ராப்பரான ஒரு ஃபீட்பேக் கிடைக்கல, நிறைய பேர்கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வந்ததுனால வந்து அவங்க ஃபுல்லாவே இப்பதான் வந்து ரீசெண்டா 304 கிரேடுக்கு மாறி இருக்கிறதாவும் வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிச்சனை பொறுத்த வரைக்கும் விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ல பண்ணிட்டு வர அவங்களே வந்து இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்து 304க்கு மாறி இருக்காங்க. பட் ஸ்டில் இன்னுமுமே சென்னையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல 208ம் எம்எஸும் யூஸ் பண்ணியும் வந்து பண்றாங்க அப்படிங்கிறதான் கவலைக்கிடமான விஷயம். ஸோ நீங்க வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிச்சன் வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க. 304 கிரேடா இருக்கிறதா வந்து சூஸ் பண்ணுங்க. அதுனா வந்து பெட்டர் தான். நம்ம வந்து நல்லா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா லைஃப் டைம் சூப்பராகவே இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, இந்த கிச்சனோட சைஸ் வந்து ஒரு 8 feet கிட்ட இருக்கு. கிச்சனோட ப்ரைஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 lakhs சொல்றாங்க. ஸோ ஃபைனலி இதோட ப்ரைஸ் கேட்டதுக்கு அப்புறம் தான் வந்து இல்லை, நான் இந்த ப்ரைஸுக்கு 5 yearsன்னு வச்சாலுமே
20 இயர்ஸ்க்கு நான் வந்து கிட்டத்தட்ட 5 மாடல் கிச்சனை வந்து பிளைவுட்ல பண்ணாவே மாத்திக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனதுனால தான் நாங்கள் வந்து அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிட்ட போல. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இப்போவுமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இன்னொன்று லக்ஸரி செக்மெண்ட் அப்படின்னு நீங்கள் வச்சாலுமே அவ்வளோ லக்ஸரியாக நீங்கள் செலவு பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 5 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு கிச்சன் செட்டப்பையே மாற்றினாலும் அவ்வளோ ஆகாது அப்படிங்கிறது என்னோட தாட்டாக இருந்தது. அதை மீறியும் இல்லை நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் போடுவேன், அவ்வளோ பாஷாக இருந்தாலுமே எனக்கு அந்த மாதிரி தான் வேணும், அந்த லுக் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக சூஸ் பண்ணலாம். இட்ஸ் அப் டு யூ. உங்களோட பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் தான் அதை டிசைட் பண்ண முடியும். இந்த ஜிண்டால் கிச்சனோட லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து பார்க்குற வரைக்கும் அது வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு தெரியவே இல்லை. கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரியுது, அதை ஓப்பன் பண்ணாதான் அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படிங்கிறதே தெரிகிற அளவுக்கு அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷ். பயங்கரமாக இருக்குது, அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். அந்த ஃபினிஷ் வந்து அடிச்சுக்கவே முடியாது, பட் ப்ரைஸையும் வந்து அடிச்சுக்க முடியாது, அந்த அளவுக்கு காஸ்ட்லியாக இருக்குது. பட் ஜிண்டால் அப்படிங்கிற கம்பெனி தான் வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. மெயினாக இவங்க வந்து யூனிட் வந்து இங்கே நொய்டாவில் தான் இருக்குது. ஸோ அதனால எங்களுக்கு வந்து இது இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் கேதர் பண்ண முடிஞ்சுது. உங்களுக்கு வேணும்னாலும் பண்ணி தருவாங்க. பட் என்னன்னா அகெயின் காஸ்ட்லி, நம்ம செக்மெண்ட்டே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஆசை இருக்கும், பிளைவுட் தான் தண்ணி பட்டுடுதே அதனால நான் வந்து இந்த மாதிரி போகிறேன் அப்படின்னு வந்து பிளான்ல இருந்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ. பட் நம்ம லோக்கலில் வாங்குற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிச்சன் வந்து இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குமா அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. கம்மியாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு நீங்கள் போகாதீங்க. ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் நிறைய சீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த மெட்டீரியல் இத்தனை கிரேட் இருக்கிறதுனால எது நல்லா இருக்கும் எது போட்டிருக்காங்கன்னே நமக்கு தெரியாது. அது அவங்க சொல்கிறது தான் தவிர நமக்கு வந்து தெரியாது என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பி சேஃப். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் வாங்குறதா இருந்தால் டிசைட் பண்ணுங்கள். பட் பட்ஜெட்டையும் வந்து பார்த்துக்கோங்க. சீப்பாக ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிச்சன் கிடைக்குது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக 100% 304 கிரேடாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை போகணுமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.